மிஸ் லேடிஸ் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்மளுடைய பாரம்பரிய மருத்துவத்துல மருந்தாக பயன்படக்கூடிய நிறைய பூக்கள சொல்லியிருப்பாங்க. அதுல மிக முக்கியமானது முருங்கைப்பூ. இந்த முருங்கைப்பூவ பத்தி அகத்தியர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, "விழி குளிரும் பித்தம் போம் வீரரிசி ஏகும் அழிகின்ற விந்துவும் புஷ்டியாம் முருங்கை பூவை மொழி" அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அதாவது கண்களுக்கு நல்ல ஒரு குளிர்ச்சிய தரும். இன்னைய காலகட்டத்தில நம்ம கம்ப்யூட்டர் தொடர்ந்து பார்த்துட்டே இருக்கோம். ஃபோன் பார்த்துட்டே இருக்கோம். லேப்டாப் அந்த மானிட்டர் பார்த்துட்டே இருக்கோம். இதனால கண்கள்ல ஈரப்பசை குறைஞ்சு போயி, கண்கள்ல ஒரு இரிட்டேஷன் உண்டாகுது. நெறைய பேருக்கு இதனால தலைவலி உண்டாகுறதும், கண்ணாடி போடக்கூடிய ஒரு சூழ்நிலையும் இருக்கு. இன்னும் சொல்லப்போனா குழந்தைகளுக்கு தான் இது அதிகமா இருக்குன்னே சொல்லலாம். அந்த மாதிரியான நிலைகள்ல முருங்கை பூவ பாலோட சேர்த்து காய்ச்சி, பனங்கற்கண்டு சேர்த்து குடுத்துட்டே வந்தோம் அப்படின்னா, கண்களுக்கான அந்த ஈரப்பசை அதிகரிச்சு, அந்த பார்வைக்கான திறன் உருவாகும். முக்கியமா சின்ன குழந்தைகளுக்கு இந்த முருங்கை பூவ குடுத்தோம் அப்படின்னா, கண்களுக்கு நல்ல ஒரு பலன் கிடைக்கும். அதேபோல 40 வயதுக்கு மேல வெள்ளெழுத்து அப்படிங்கிற ஒரு பிரச்சனை உருவாகும். இதுக்காக கண்ணாடி போடக்கூடிய ஒரு நிலையும் இருக்கும். அந்த மாரி பிரச்சனை இருக்கிறவங்க, முருங்கை பூவ அடிக்கடி கஷாயமாகவோ, இல்ல அது பொடி பண்ணி தேனோட கலந்து எடுத்துட்டு வந்தாங்க அப்படின்னா, இந்த வெள்ளெழுத்து சம்பந்தமான பிரச்சனைகள், வெண்படலம் இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் வராம தடுத்துக்கலாம். சின்ன குழந்தைகளுக்கு ஞாபக சக்தி ரொம்ப கம்மியா இருக்கு. கவனம் சரியா இல்ல. ஏன்னா இன்னைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா, நெறைய ரீல்ஸ் பார்க்குறாங்க. அந்த 1 செகண்ட், 2 செகண்ட் வரைக்கும் தான் அவங்களுக்கு அட்டென்ஷனே இருக்கு. எல்லாமே அவசரமான ஒரு உலகத்துல அவங்க மாறிட்டாங்க. இந்த மாரி நிலைகள்ல ஒரு பாடத்தையோ, இல்ல ஒரு விஷயத்தையோ கவனமா ஒரு 20 நிமிஷம், 1/2 மணி நேரம் கேட்கணும் அப்படின்னா, ரொம்பவே சிரமப்படக்கூடிய ஒரு நிலை இருக்கு. இந்த மாதிரி கவனம் சரியா இல்லாத நிலை, ஞாபக மறதி இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு இந்த முருங்கை பூவ பாலோட சேர்த்து காய்ச்சி குடுத்தோம் அப்படின்னா, அவங்களுக்கு கவனம் நல்லா இன்கிரீஸ் ஆகும். அதேபோல ஞாபக சக்தியும் நல்லா இம்ப்ரூவ் ஆகும். ஏன்னா, இதுல இருக்கக்கூடிய அர்ஜினைன், டிரிப்டோபன் அப்படிங்கிற வேதிப்பொருள் நம்ம மூளைக்கான ரத்த ஓட்டத்த அதிகப்படுத்துது. அதன் மூலமாகவும் இன்னொன்னு நம்ம மூளைக்கு மகிழ்ச்சியை தரக்கூடிய சில ஹார்மோன்ஸையும் இது உற்பத்தி பண்ணுது அப்படிங்கிறத அந்த ஆய்வறிக்கைகள்லாம் சொல்றது. அந்த காரணத்தினால இது குழந்தைகளோட ஞாபகத்திறன அதிகப்படுத்தக்கூடிய ஒரு தன்மை இதற்கு உண்டு. அடுத்ததா, இத பத்தி அகத்தியர் சொல்லும் பொழுதே, "பித்தம் போம்" அப்படின்னு சொல்லியிருப்பாரு. பித்தம் அப்படிங்கிறது தான் இன்னைக்கு நெறைய நோய்களுக்கு மிக முக்கியமான காரணமா இருக்கு. நைட்ல சரியான தூக்கம் இல்ல. எப்பவுமே டென்ஷன் இருந்துட்டே இருக்கு. சின்ன சின்ன விஷயத்துலலாம் அதிகப்படியான ஒரு மன வருத்தம், ஓவர் திங்கிங் இருக்கு. குழந்தையின்மை சார்ந்த பிரச்சனைகள், உடம்பு எப்பவுமே ரொம்ப ஹீட்டா இருக்கு. சரியான செரிமானம் இல்ல. இந்த மாதிரியான நெறைய விஷயங்கள், ஈவன் சொல்லப்போனா பிபி, இதய சம்பந்தமான நோய்கள் கூட பித்தம் அதிகரிக்கிறதுனால வர்றதான். இன்னொரு ஒரு விஷயம் கூட, இந்த பித்தம் அதிகரிக்கும்போது நம்ம பாடியில இன்ஃப்ளமேஷனும் உண்டாகும். இன்ஃப்ளமேஷன் வருது அப்படின்னாலே ஒபெசிட்டி வரலாம். இல்ல ஒவ்வொரு உறுப்புகள்லயுமே ஏதாவது ஒரு பாதிப்புகள் வரலாம். கழுத்து வலி, இடுப்பு வலி, முழங்கால் வலி இந்த மாதிரியான நெறைய விஷயங்கள் இன்ஃப்ளமேஷனோட கனெக்ட் பண்ணி தான் நம்மளுடைய மருத்துவ முறைகள் சொல்லுது. இந்த மாரி பித்தம் அதிகரிச்ச ஒரு நிலைகள்ல முக்கியமா பார்த்தீங்கன்னா, சரியான தூக்கம் இருக்காது. அந்த மாதிரி நிலைகள்ல இந்த முருங்கை பூவ பாலோட சேர்த்து காய்ச்சி, அது கூட ஒரு பிஞ்ச் அளவுக்கு ஜாதிக்காய் தூள் சேர்த்து எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, பித்தம் நல்லா குறையும். நல்ல இரவு தூக்கமும் உண்டாகும். இதன் மூலமாக உங்க உடம்புல இருக்கக்கூடிய இன்ஃப்ளமேஷனும் கொஞ்சம் கொஞ்சமா குறைய ஆரம்பிக்கும். சரியான இரவு தூக்கம் இல்லாதவங்க, பித்தம் அதிகரிச்ச நபர்கள் முருங்கை பூவ இந்த மாதிரி பயன்படுத்தலாம். அடுத்ததா, நரம்பு தளர்ச்சி சம்பந்தமான பிரச்சனைகள். ஸோ நெறைய சர்க்கரை நோயினால பாதிக்கப்பட்டவங்களுக்கு நரம்புகள் பலகீனமாகி, கால்ல எரிச்சல் உண்டாகிறது. உடம்பு முழுவதுமாகவே ஒரு வலி இருக்கு டாக்டர். செரிமானம் சரியா ஆகல அப்படின்னு சொல்லுவாங்க. இது எல்லாமே நரம்பு தளர்ச்சியோட தொடர்புடைய ஒரு விஷயம் தான். அதாவது அவங்க உடம்புல இருக்கக்கூடிய நரம்புகளுக்கு தேவையான ரத்த ஓட்டமும் சரியா கிடைக்கிறதில்ல. அந்த மாதிரியான நிலைகள்ல இந்த முருங்கை பூவ கஷாயமாக நம்ம எடுத்துக்கலாம். இந்த முருங்கை பூவுல இருக்கக்கூடிய சில வேதிப்பொருட்கள், முக்கியமா கொர்சிட்டின் அப்படிங்கிற ஒரு வேதிப்பொருள், கோலிர்ஜெனிக் ஆசிட் அப்படிங்கிற வேதிப்பொருள். இந்த வேதிப்பொருட்கள் எல்லாமே ரத்த ஓட்டத்த அதிகப்படுத்துது அப்படிங்கிற மாரி ஆய்வறிக்கைகள் சொல்லுது. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இதுல இருக்கக்கூடிய அர்ஜினைன்ங்கிற வேதிப்பொருள் நம்ம ரத்த குழாய்கள விரிவடைய செய்யக்கூடிய ஒரு தன்மை இருக்கும். சர்க்கரை வியாதியில இருக்கிறவங்களுக்கு ஏன் நரம்பு தளர்ச்சி வருது அப்படின்னா, கால்கள்ல இருக்கக்கூடிய இந்த நரம்புகளுக்கு தேவையான சின்ன சின்ன மைக்ரோ வெசல்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இங்க எல்லாமே ரத்த ஓட்டம் தடைப்பட்டுரும். அதனால தான் அவங்களுக்கு நரம்பு தளர்ச்சியே வரும். இந்த ரத்த ஓட்டத்த இன்கிரீஸ் பண்றதுனால முருங்கைப்பூ நரம்பு தளர்ச்சிய குறைக்கும். அதேபோல பெண்களுக்கு
பீரியட்ஸ்க்கு முன்னாடி அதிகப்படியான மன அழுத்தம். இத வந்து பிஎம்எஸ்ன்னு சொல்லுவோம். இப்ப நெறைய பெண்கள் வந்து இத ஒரு காரணமாவே வச்சுட்டு எனக்கு பீரியட்ஸ்க்கு முன்னாடி நெறைய மூட் ஸ்விங்ஸ் இருக்கு அப்படிங்கிறத வந்து சொல்றாங்க. ஸோ அந்த டைம்ல அவங்களுக்கு ஹார்மோன்ஸ் எல்லாமே வந்து குறைய ஆரம்பிச்சுரும். அதனால சின்ன சின்ன விஷயத்துக்குலாம் அதிகமா வந்து கோபப்படுவாங்க. சில சமயங்கள்ல அவங்களுக்கு மன வருத்தமும் நெறைய இருக்கும். அது சின்ன சின்ன விஷயத்துக்குலாம் அதிகமா அழக்கூடிய ஒரு நேச்சர் இருக்கிறது. ஸோ கவனம் இல்லாத ஒரு தன்மை அந்த காலகட்டத்தில வந்து இருக்கும். சரியான இரவு தூக்கம் வந்து இருக்காது. ஸோ அவங்க அந்த பீரியட்ஸ்க்கு முன்னாடி இருக்கக்கூடிய காலகட்டம் பார்த்தீங்க அப்படின்னா, அதிகமா கோபப்படுறது, அதிகமா வருத்தப்படுறது, சில டைப் ஆஃப் கிரேவிங்ஸும் நெறைய இருக்கும். இதுதான் பிஎம்எஸ் அப்படின்னு நம்ம வந்து சொல்லுவோம். ஸோ இந்த மாதிரியான பிரச்சனைகளுக்கு முருங்கை பூவ பயன்படுத்தி நெறைய பெண்கள் வந்து பலன் பெற்றிருக்காங்க. ஸோ முருங்கை பூவ டீ மாதிரி எடுத்துக்கிறது. அதாவது அது கூட ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துட்டு, ஒரு டீ மாதிரி எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னா, அவங்களுக்கு அந்த ப்ரீ மென்ஸ்ட்ரல் டைம்ல இருக்கக்கூடிய மூட் ஸ்விங்ஸ் வந்து நல்லா சரியாகுது. ஏன்னா, இதில இருக்கக்கூடிய வேதிப்பொருட்கள் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஹார்மோன்ஸையும் பேலன்ஸ்டா வச்சுக்கொள்ளக்கூடிய ஒரு தன்மை இருக்கும். ஏன்னா, அந்த காலகட்டத்தில நமக்கு ஈஸ்ட்ரோஜன், ப்ரொஜெஸ்டரான் இது 2மே கம்மியாயிடும். அதே மாரி இந்த ஈஸ்ட்ரோஜன், ப்ரொஜெஸ்டரான் கம்மியாகறதுனால செரட்டோனினும் நம்ம பாடியில வந்து கம்மியாயிடும். ஸோ இந்த முருங்கை பூல ட்ரிப்டோபன் அப்படிங்கிற ஒரு வேதிப்பொருள் இருக்கு. இது வந்து செரட்டோனின வந்து உற்பத்தி செய்யக்கூடிய ஒரு தன்மை இருக்கு. ஸோ அந்த காரணத்தினால நீங்க ப்ரீ மென்ஸ்ட்ரல் டைம்ல வரக்கூடிய மூட் ஸ்விங்ஸுக்கு முருங்கைப்பூ, சோம்பு சேர்ந்து டீ எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, அற்புதமான பலன்கள வந்து பெறலாம். இன்னொரு மிக முக்கியமான பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குழந்தையின்மை சார்ந்த விஷயங்கள். இந்த முருங்கை பூவ பத்தி சொல்லும்பொழுது அகத்தியர் என்ன சொல்லியிருப்பாரு அப்படின்னா, "அழி விந்துவும் புஷ்டியாம்." அதாவது விந்து அழிஞ்சு போயிட்டா கூட, அது மீண்டும் புஷ்டியாகக்கூடிய ஒரு தன்மை வந்து இந்த முருங்கை பூவுக்கு உண்டு அப்படின்னு சொல்லியிருப்பாரு. ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி, நம்ம கண்ணுக்கு குளிர்ச்சி குடுக்கும், பித்தத்த வந்து போக்கும். இது எல்லாமே கல்லீரல் சார்ந்த பிரச்சனைகளோட ஒரு தொடர்பு தான். ஸோ யாருக்கெல்லாம் கல்லீரல் வந்து பாதிக்கப்படுதோ, அவங்களுக்கு தான் பித்தம் அதிகமாகும். அதேபோல வந்து விந்தணுக்கள் சார்ந்த பிரச்சனைகளும் வரும். பெண்களுக்கு கருமுட்டை சரியான அளவுல வந்து ஆரோக்கியமான கருமுட்டை இல்லாம இருக்கிறது. அதனால அடிக்கடி அபார்ஷன் வந்து இருக்கிறது. ஆண்களுக்கு விந்தணுக்களுடைய எண்ணிக்கை குறைபாடு இருக்கிறது, அசைவுத்தன்மையில குறைபாடு இருக்கிறது, உருவ அமைப்புல வந்து குறைபாடு இருக்கிறது, ஆண் தன்மையிலே வந்து குறைபாடு இருக்குது. இந்த மாதிரியான எல்லா பிரச்சனைகளுக்குமே முருங்கை பூவ பால் சேர்த்து லேகியமாக செஞ்சுட்டு, இல்லன்னா முருங்கை பூவ வந்து நிழல்ல உலர்த்தி பொடி பண்ணி, 1 டீஸ்பூன் அளவுக்கு தேன் கலந்து ரெகுலரா ஒரு 48 டேஸ் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, அழிகின்ற விந்துவும் புஷ்டியாகும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ அந்த மாரி எடுத்துக்கும்போது விந்தணுக்கள்ல நல்ல அற்புதமான மாற்றங்கள வந்து பார்க்கலாம். அதேபோல பெண்களுக்கும் அடிக்கடி அபார்ஷன் ஆகுது டாக்டர். கருமுட்டை ஆரோக்கியமா இல்லன்னு சொல்லிட்டாங்க. இந்த மாதிரியான பிரச்சனை இருக்கிறவங்களும் கண்டிப்பா வந்து தொடர்ந்து ஒரு 48 நாள் வந்து பயன்படுத்தலாம். இது கூட முறையான ஒரு உடற்பயிற்சி, உணவு முறை மாற்றங்கள் இதெல்லாம் கரெக்ட்டா ஃபாலோ பண்ணாங்க அப்படின்னா, குழந்தை இல்லாத தம்பதியினருக்கு ஸோ தொடர்ந்து ஒரு 48 டேஸ் யூஸ் பண்ணும்போதே குழந்தை ஆகுறதுக்கு நெறைய வாய்ப்புகள் வந்து உண்டு. ஸோ முருங்கைப்பூ அப்படிங்கிறது நம்மளோட வீட்டிலேயே கிடைக்கக்கூடிய ஒரு விஷயம். எல்லார் வீட்லயுமே வீடு கட்டுறதுக்கு முன்னாடியே ஒரு முருங்கை கொம்பு வச்சுடுவாங்க. ஸோ ஏன்னா, முருங்கை கீரை, பூ, காய், பிஞ்சு இது எல்லாமே வந்து உணவாகவும் பயன்படும். மருத்துவ குணமும் அதில நெறைய இருக்கு. இன்னும் சொல்லப்போனா கேன்சரையே தடுக்கக்கூடிய ஒரு தன்மை முருங்கை இலைகளுக்கு வந்து உண்டு. ஸோ இந்த முருங்கை பூ அப்படிங்கிறது அற்புதமான மருத்துவ பலன்கள் வந்து உண்டு. இன்றைய காலகட்டத்தில நம்ம சந்திக்கக்கூடிய நெறைய பிரச்சனைகள், கண்கள்ல இருக்கக்கூடிய பாதிப்பு, நரம்பு தளர்ச்சி மாதிரியான பிரச்சனைகள், பித்தம் அதிகரிச்சு சரியான தூக்கம் இல்லாத ஒரு நிலை, விந்தணுக்களுடைய குறைபாடு, ஆண் தன்மை குறைபாடு, பெண்களுக்கு கருமுட்டையில உண்டாகக்கூடிய குறைபாடு, பீரியட்ஸ்க்கு முன்னாடி உண்டாகக்கூடிய மூட் ஸ்விங்ஸ் இந்த மாதிரியான நெறைய பிரச்சனைகளுக்கு முருங்கைப்பூ ஒரு அற்புதமான தீர்வா இருக்கும். ஸோ முருங்கைப்பூ கிடைச்சது அப்படின்னா, நெறைய வாங்கிட்டு வந்து நிழல்ல வந்து காய வச்சு பொடி பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ நெறைய விஷயங்களுக்கு நம்ம வந்து பயன்படுத்தலாம். ஸோ இன்னைக்கு முருங்கைப்பூ அப்படிங்கிற ஒரு அற்புதமான மூலிகையை பத்தி நம்ம பார்த்தோம். ஸோ கண்டிப்பா பயன்படுத்தி பாருங்க. யாருக்கெல்லாம் தேவைப்படுமோ அவங்களுக்கும் இந்த விஷயத்த சொல்லுங்க. நீங்க பயன்படுத்தியிருக்கீங்களா? அப்படிங்கிறதையும் கமெண்ட்ல சொல்லுங்க. ஸோ இதே போன்று இன்னொரு அற்புதமான தகவலோட உங்கள சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.